ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, இனி உனக்கு உன் வீட்டில் பணம் பெருகப் போகிறது. வரப்போகும் அதிர்ஷ்டத்தை தொலைத்து விடாதே என் செல்லமே. மகிழ்ச்சியோடு கேளு. நான் ஒன்று சொல்லட்டுமா? இந்த சாயப்பாவின் அருள் நமக்கு இருப்பதால் மட்டுமே நாம் அவருடைய பேச்சை தினமும் கேட்க முடிகிறது. புண்ணியம் செய்திருப்பதால் மட்டுமே இந்த நன்மை கிடைக்கிறது. ஆம் செல்லமே, இதை நீ மனதளவு உணர்ந்தாலே உன் சாயப்பா நான் உன்னோடு தான் இருக்கிறேன் என்ற அர்த்தம். மேலும் நீ மனதளவில் நொறுங்கி போய் உள்ளாய். நாளை விடியும் என்று விண்ணை நம்பும் நீ நாளை முடியும் என்று உன்னை முதலில் நம்பு. பிறகு பார், நிச்சயம் வெற்றி கிடைக்கும். மேலும் எதற்கெடுத்தாலும் யோசனை மேல் யோசனை செய்து கொண்டிருக்கிறாயே. யோசனை மட்டும் செய்து கொண்டே இருந்தால் நினைத்ததெல்லாம் நடந்து விடுமா என்ன? அதற்கான நேரம் காலத்தை நான் உருவாக்க வேண்டும் அல்லவா? நீ எதிர்பாராத நேரத்தில் உனக்கு அற்புதங்களை நிகழ்த்தி உன்னை அதிசயமாக்க வாழ வைக்கப் போகிறேன். உன்னுடைய வாழ்க்கை என்னால் புதுப்பிக்கப்படும் என்பதை முழுமையாக நம்ப வேண்டும். நான் உன்னை ஒருபோதும் தனியாக தவிக்க விட மாட்டேன். இதோ உனக்கு துணையாக என்றும் உன் பக்கத்தில் இருப்பேன் என் செல்லமே. இன்று உனக்கு எவ்வளவு பிரச்சனைகள், எவ்வளவு பிரச்சனைகள், எவ்வளவு துயரங்கள் இருந்தாலும் இப்போதே உன்னை விட்டுவிடப் போகிறது அந்த துயரங்களும் துன்பங்களும். உன் துக்க நாட்கள் இப்போதே முடியப் போகிறது. ஆம் செல்லமே, நீ நோயோடும் வேதனையோடும் கடந்த நாட்கள் இன்றோடு முடியப் போகிறது. ஆம், உன் வீட்டில் பணம் பெருகப் போகிறது என் செல்லமே. இனி உன் வாழ்வில் நோய் என்பதே வராது. கஷ்டம், கண்ணீர், கவலை எதுவும் உன்னை தீண்டாது. உன்னை மீறி எதுவும் நடக்காது. உனக்கு சோர்ந்து போய் விடாதே. மனதை திடமாக வைத்துக்கொள். நான் உன்னுடன் தான் எப்போதும் இருப்பேன். பிரகாசமான வாழ்க்கை இந்த நொடி முதல் ஆரம்பமாக போகிறது என் செல்லமே. இனி எல்லாம் நல்லதாகவே நடக்கும். அதிர்ஷ்டத்தை உன் பக்கம் திருப்பி விட்டேன். உன் சாயப்பா உன்னை ஒருபோதும் கைவிட மாட்டார் என்று முழுமையாக நம்புகிறாய் அல்லவா? பிறகு எப்படி நான் உனக்கு நல்ல வழி காட்டாமல் இருப்பேன்? உன் முகத்தில் எப்போதும் சந்தோஷம் மட்டுமே நிறைந்திருக்கும் என்று ஆசீர்வாதம் பண்ணுகிறேன் உன் சாயப்பா. இதோ இப்போதே உன்னை ஆசீர்வாதம் பண்ணிவிட்டேன். அந்த ஆசீர்வாதம் கிடைத்தவுடன் உன் முகத்தில் ஒரு புன்னகை தெரிகிறது. அதுதான் இந்த சாயப்பாவிற்கு வேண்டும். ஏனென்றால் என் செல்ல குழந்தை நீ மனம் நோகும்படி இருந்தால் எனக்கு பார்க்கவே சங்கடமாக இருக்கும். அதனால் தான் சொல்கிறேன், என் மனம் நிறைந்த ஆசீர்வாதங்கள் உனக்கு எப்போதும் உண்டு. என்னை நம்பும் உன்னை நல்ல வழியில் பயணம் செய்ய வைத்து ஆரோக்கியமாக வாழ வைத்து உன்னை உயர வைப்பேன். ஆம் செல்லமே, என்னுடைய பரிபூரண அருள் பெற்ற செல்ல பிள்ளை நீ. தினம் தினம் புது புது பிரச்சனைகள் உனது வாழ்க்கையில் வரலாம். ஆனால் அதே நேரத்தில் எதிர்பாராத திருப்பங்களும் அதன் மூலம் கிடைக்கும். இவற்றையெல்லாம் உன் மனதை ஒரு கத்தியில் குத்தியது போல் வடுவாக அமையலாம். ஆனால் இதை நீ அனைத்தையும் பெரிதாக எடுத்துக்கொள்ளக்கூடாது. ஏனென்றால் உன் வாழ்க்கையில் வரும் அத்தனை கஷ்டங்களுக்கும் பிரச்சனைகளுக்கும் நிச்சயம் ஒரு நாள் முடிவு என்பதை நீ தீர்க்கமாக நம்ப வேண்டும். எப்போதுமே உன்னுடைய வாழ்க்கை பிரச்சனையாக இருக்குமா என்றால் நிச்சயமாக இருக்கவே இருக்காது. நான் ஏற்கனவே சொன்னதுதான், பகல் இரவு எப்படி மாறி மாறி வருகிறதோ அதுபோல ஒருவரின் வாழ்க்கையில் இன்பமும் துன்பமும் மாறி மாறி வரத்தான் செய்யும். இதில் நீ அனுபவிப்பது துன்ப காலமாக இருக்கலாம், ஆனால் இன்ப காலம் என்பது நிச்சயம் ஒரு நாள் வரும். ஆம் செல்லமே, ஆனால் இன்ப காலம் என்பது நிச்சயம் ஒரு நாள் வரும். அதை அனுபவிக்க நீ தயாராக இரு. கஷ்டங்களை எப்போதும் பெரிதாக எடுத்துக்கொள்ளக்கூடாது. அது எப்படியப்பா கஷ்டத்தை பெரிதாக எடுத்துக்கொள்ளாமல் நம்மால் இருக்க முடியுமா என்று ஒரு கேள்வி உனக்கு எழலாம். ஆம், கொஞ்சம் கஷ்டமாகத்தான் இருக்கும். ஒரு மனிதன் தன் வாழ்நாளில் அனுபவிக்கக்கூடிய கஷ்டங்கள் எளிதில் கடந்து போக முடியாது. ஆனால் கடந்து போக கற்றுக்கொண்டால் நிச்சயம் அதை விட பெரிய பரிசு இந்த உலகத்தில் வேறு எதுவுமே இருக்காது. நடக்கும்போது நம் காலில் ஒரு முள் குத்திவிட்டால் நாம் அந்த முள்ளை நம் காலிலேயே விட்டு அப்படியே நடந்தோமானால் அது தினம் தினம் குத்தி கொண்டே தான் இருக்கும். அது நடக்க அது இன்னும் வலியுடன் குத்தி கொண்டே பொறையேறிவிடும்.
இதுவே அந்த முள் நாம் காலில் குத்திய இடத்தில் அந்த முள்ளை எடுத்து எறிந்துவிட்டு சென்றால் அங்கு மட்டும்தான் வலி இருக்கும். நடைபாதையில் நடக்கும் வழிகளில் நம் காலுக்கு வலி என்பதே இருக்காது. அதுபோலத்தான் பிரச்சனைகளும். உனக்கு எங்கு எப்போது யாரால் ஏற்படுகிறதோ அந்த பிரச்சனையே அங்கேயே அப்போதே தீர்மானம் செய்து தீர்த்துவிட்டு தூக்கி எறிந்து விடுவதுதான் உன் வாழ்க்கையில் மிகச் சிறந்த ஒரு வழியாகும். அதே பிரச்சனைகளில் இருந்து நாம் எப்படி தப்பிக்க வேண்டும் என்பதையும் தீர்க்கமாக யோசிக்க வேண்டும். பல வழிகள் உள்ளன. அதில் நீ ஒரு வழியை நீ தெளிவாக தெரிந்து கொண்டால் நிச்சயம் உன்னை போல் ஒரு அதிர்ஷ்டசாலி இந்த உலகத்தில் வேற யாரும் இருக்க மாட்டார்கள். பிறகு ஒரு உண்மை தெரிந்துவிடும். காசு, பணம், புகழ், அந்தஸ்து இவைகளை தாண்டி மனம் மகிழ்ச்சி என்பது, மன அமைதி என்பது மிகப்பெரிய சொத்து. நான் சொல்வதெல்லாம் புரிகிறது தானே? காசு, பணம் எல்லாவற்றையும் விட அந்தஸ்து இவைகளை தாண்டி என்ன ஒன்று முக்கியமானது? மனமும் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்பதும், பிறகு மனம் அமைதி என்பது மிகப்பெரிய சொத்து. அதை நாம் வாழ்க்கையில் சேர்க்க வேண்டும் என் செல்லமே. அந்த ஒரு எண்ணம், அந்த ஒரு உண்மை புரிந்துவிடும். ஒரு மனிதன் தன் வாழ்நாளில் பணத்திற்காகவும், பேருக்காகவும், புகழுக்காகவும், குடும்பத்திற்காகவும், கணவன், மனைவி, குழந்தை, பிள்ளைகள் என்று இவைகளுக்காக ஓடி ஓடி உழைக்கும் போது பின் திரும்பி பார்த்தால் உழைப்பு மட்டுமே இருக்கும். மன நிம்மதி, மன மகிழ்ச்சி இல்லாமல் போய்விடும். ஆகையால் முடிந்தவரை உன்னுடைய வாழ்க்கையில் சந்தோஷமாக இருக்க கற்றுக்கொள். மகிழ்ச்சியாக வாழ கற்றுக்கொள். கஷ்டங்களை எண்ணி அதை பெரிதாக எடுத்துக்கொள்ளாமல் அதிலிருந்து எப்படி தப்பிப்பது என்ற அனுபவத்தை வளர்த்து கொண்டாயானால் நிச்சயமாக உன் வாழ்க்கையில் மிகப்பெரிய முன்னேற்றமும் உன்னால் காண முடியும் என் செல்லமே. நான் யாருக்கும் சளைத்தவன் நான் இல்லை என்று தன்னுடைய நம்பிக்கைதான் தன்னம்பிக்கை. அது உன்னிடம் இருக்க வேண்டும். அதை அமைத்து கொள்ள பழகு. தன்னால் முடியும் என்பதுதான் தன்னம்பிக்கை. தன்னால் மட்டுமே முடியும் என்பது தலைக்கணம். உனக்கு வெற்றியின் நிழல் வந்து சேரணும் என்றால் தோல்விங்கிற ஒளியை கடந்துதான் செல்ல வேண்டும். அப்போது வெற்றி உன்னை சிரிக்க வைக்கும், தோல்வியோ உன்னை சிந்திக்க வைக்கும். அதே சமயத்தில் வெற்றியை தன் தலையில் தூக்கி வைத்து கொண்டு ஆடினால் தோற்று போய் விடுவாய் என் செல்லமே. அது மாதிரி தோல்வியை தன்னுடைய மனதில் வச்சுக்கிறவனும் தோற்று போகிறான். ஒன்று மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கோ, வெற்றியை மனதிலும் தோல்வியை தலையிலும் வைப்பவன் மட்டுமே இங்கு வெற்றி அடைகிறான். நாம் தோற்று போய் விடுவோமோ என்கிற பயத்தை விட மற்றவர்கள் வெற்றி பெற்று விடுவார்களோ என்ற பயம்தான் உனக்கு அதிகமாக உள்ளது. ஆம் செல்லமே, அதை களைந்தும் விடு. முடியாது என்று சொல்லி மூளையில் முடங்கி கிடப்பதை காட்டிலும் முடியும் என்று எண்ணி முயற்சி செய்வதில் தப்பே இல்லை. ஆகவே நீ சிலந்தி வலையில் சிக்கி தவிக்கும் சிறு பூச்சியைப் போல வாழ்க்கை என்னும் வட்டத்திற்குள் வாழ்ந்து விடக்கூடாது. முடியும் வரை முயற்சி செய். உன்னால் முடியும் வரை அல்ல, நீ நினைத்த காரியங்கள் முடியும் வரை. தோல்வி என்பது முடிவும் அல்ல, வெற்றி என்பது எளிதும் அல்ல. ஆகவே முயற்சி என்று இருந்தால் தோல்வியை இலகுவாக வென்று விடுவாய். ஆம் செல்லமே, உனக்கான அதிர்ஷ்டம் வந்துவிட்டது. தோல்விகளற்ற இருள் உன்னை சூழ்ந்து கொண்டாலும் முயற்சி என்னும் மெழுகுவர்த்தியை ஏற்றினால் போதும், வெற்றி என்கிற ஒளி வந்து இருளை நீக்கிவிடும். ஆகவே வாழ்க்கைனா செய் அல்ல செத்துமடி அப்படிங்கிறது இல்லை, செய் அல்லது முயற்சி செய் என்பதுதான். ஆகவே இது உன் சாயப்பாவின் அறிவுரையை கேட்டு உன் வாழ்க்கையை செழிப்பாக்கிக் கொள். ஆம், உனக்கானது நல்லதே நடக்கும், நல்லதே நடக்கும். ஓம் சாய்ராம், ஓம் சாய்ராம். ராம்ஜி அருள் கிடைக்கட்டும்.